குருதேவா யோகி ராமா சூரத்குமரா தயாபரா யோகி ராம் சூரத்குமார் யோகி ராம் சூரத்குமார் யோகி ராமா சூரத்குமார் யோகி ராமா சூரத்குமார். இல்லாமல் எந்த ஞானமும் இல்லை, விடுதலையும் இல்லை. ஞானம், நான் அடுத்த லைனையும் கேளுங்கள் நடுவர் அவர்களே பொறுமையாக. பக்தி இல்லாமல் எந்த ஞானமும் இல்லை, விடுதலையும் இல்லை. ஞானம் சித்தித்தால் கூட அதில் பக்தி வேண்டும் நடுவர் அவர்களே. உலகில் உள்ள பேர்களிலேயே கிடைத்தற்கு அரிய பேராகும் இறைபக்தி. அதனால் தான் கவி சக்கரவர்த்தி கம்பன் உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பொறுத்தலும் நீங்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர்க்கே சரண் என்றார். அண்ட ஜராச்சரம் அனைத்தையும் படைத்து காத்து அழித்து இறைவன் திருவடியை உணர்ந்து இறைவன் திருவடி மீது சரணடைவதன் மூலம்தான் நாம் அழிவில்லாத பேரின்பத்தை அடைய முடியும் என்று விளக்கி இருக்கின்றார். மரணத்தை வெல்ல இங்கே மாமருந்து கண்டவர் யார் என்று கூறுங்கள். அவர்களுடனே சொல்லுவார், இறை குருவை தான் நாடுவார். இறை பக்தியால் நாடியவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் தான் நான் இங்கு தைரியமாக அடிக்கின்றேன். நாம் வாழுகின்ற இந்த உலக வாழ்க்கையில் வரும் கஷ்ட நஷ்டங்களை இறை அருள், இறை பக்தி ஒன்றினால் தான் வெல்ல முடியும். இதில் சந்தேகமே இல்லை. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கின்றதா நடுவர் அவர்களே? அதனால்தான் மகாகவி பாரதியார், முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதல் இறுதி இடை நம் வசம் இல்லை, பண்ணும் ஒரு தெய்வத்தின் சக்தியாலே வையகத்தில் பொருளெல்லாம் சகித்தல் கண்டோமே என்று சொன்னார் நடுவர் அவர்களே. நாம் மனிதன் மீது ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்டினால் இந்த சமூகம் மேம்படும். ஆனால் நாம் இறைவன் மீது காட்டுகின்ற இறை பக்தி அன்பானது நம்மை துன்பத்திலும் துயரத்திலும் இருந்து எடுத்து சென்று கடைசியில் முக்தி அடைய செய்யும் நடுவர் அவர்களே. அம்மா, இந்த சபையோர்கள் அனைவரும் கேட்டிடுங்க. சாதாரணப்பட்ட ஒரு மனிதனிடம் இறைபக்தி ஏறுகின்ற போது அவன் எப்படி மாறுகிறான் என்று பாருங்கள். உணவு பிரசாதமாகின்றது, தண்ணீர் தீர்த்தமாகின்றது, பட்டினி விரதமாகின்றது, இசை கீர்த்தனை பயணம் யாத்திரையாகின்றது, இசை கீர்த்தனையாகின்றது, இதயம் கோவிலாகின்றது. அவன் புனிதனாகின்றான் நடுவர் அவர்களே. ஒரு சாதாரணப்பட்ட மனிதனிடம் இப்படி வருகின்ற போது இறை பக்தி நினைவு தெரிந்த நாளிலிருந்தே இறைபக்தி கொண்ட ஒரு வேங்கி மாம்பா பெண்ணின் இறைபக்தி திருப்பதி ஏழுமலையானையே தனது கணவனாக அடைய வேண்டும் என்கின்ற அளவுக்கு அவளுக்கு இறைபக்தி நடுவர் அவர்களே. அதனால் தான் அவள் ஊரில் வந்த புஷ்பகிரி சுவாமிகள் என்ற அந்த பெரிய மகான் இருந்த சிம்மாசனத்தை வெடிக்க சிதறி வைத்தார் நடுவர் அவர்களே. அது மட்டுமா, எம்பெருமான் திருப்பதி ஏழுமலையானுக்கு முன்னின்று அந்த இறைவன் தூங்கும் போதும் அந்த இறைவன் விழிக்கும் போதும் இவர் பாடலை கேட்டுதான் இன்று வரைக்கும் அது நடைமுறையில் இருக்கின்றதாம். இது உண்மை சம்பவம் நடுவர் அவர்களே. இதை விடவும் ஒரு இறைபக்தி ஒரு பெண்ணை எங்கு வரை கொண்டு செல்ல வேண்டும் நடுவர் அவர்களே? சொல்லுங்கள் பதிலை. அப்போதானே எனக்கும் பேச இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நடுவர் அவர்களே. அது மட்டுமா, என் எதிர் அணியில் ராமராணி அக்கா பேசினார்கள். குரு அருள் இல்லை என்றால் திரு அருள் இல்லை. நான் ஒத்துக்கொள்கிறேன். இந்த பட்டிமன்றம் தொடங்குகின்ற போது இறைவணக்கம் பாட வாருங்கள் என்றுதானே இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீர்கள். ஏன் குருவணக்கம் பாட வாருங்கள் அம்மா என்று விழித்திருக்கலாமே, விழிக்கவில்லையே நீங்கள். அப்போ குரு அருள் இருந்தாலும் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் அல்லவா? அதுதான் இறைபக்தி என்கின்றேன். அது மட்டுமா, எங்க ராமராணியக்கா அடுத்து சொன்னாங்க, அம்மா குரு அருள் இல்லாதவனுக்கு இறையருள் இல்லையாம். அப்படியா ராமராணியக்கா? நீங்கள் புக்கை முதல் பேஜையும் கடைசி பேஜையும் தான் படிப்பீர்கள், இடப்பக்கத்தை மூடிவிடுவீர்கள் என்று நினைக்கின்றேன். அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவன் மீது கொண்ட இறைபக்தியால் தான் அவர் மனைவி மீது இருந்த ஊடலை தீர்ப்பதற்கு திருவெண்ணை நல்லூர் எம்பெருமான் அந்த புழுதி பறக்கும் மண்ணிலே காலடி எடுத்து வைத்து மனைவி மீது கொண்டிருந்த ஊடலை தீர்ப்பதற்கு இறைவனே தூது சென்றார் அல்லவா? அதுதான் இறைபக்தி என்கின்றேன் நடுவர் அவர்களே. அது மட்டுமா, தனது தலையெழுத்தே 16 வயதுதான் என்று பிறவி எடுத்தவர் தான் மார்க்கண்டேயன். அல்லும் பகலும் சிவலிங்கமே கதி என்று கட்டிப்பிடித்து அவன் காலடியில் கிடந்து காலனை காலால் உதைக்கச் செய்து என்றும் 16 வயது சிரஞ்சீவியாக வாழ்வாய் என்று வரம் பெற்றாரே, அதுதான் இறைபக்தி என்கின்றேன். ஐயோ நடுவர் அவர்களே,
நம் பெண் குலத்திற்கு பெருமை சேர்த்தவர் அல்லவா பாஞ்சாலி? அதை மறந்து விட்டீர்களா நீங்கள்? நீங்கள் ஒரு பெண்ணு தானே, அது எப்படி நீங்கள் மறக்க முடியும்? இல்லை நடுவர்களே, பாருங்கள், குறிபக்தி வரும்போது சபா சபா என்கிறீர்களே, அதற்காக சொல்லுகின்றேன். நடுவர் அவர்களே, இன்னும் சொல்லுகின்றேன், கேளுங்கள் நடுவர் அவர்களே. பாஞ்சாலி சபை நிறைந்த இடத்திலே அவளது பாதகன் துச்சாதனன் அவளது ஆடையை பற்றி இழுக்கும் போது அவள் யாரை நடுவர் அவர்களே நாடினாள்? இந்த குருமார்கள் துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார், அத்தனை ஆச்சாரி குருகளும் அங்கே பார்த்து கொண்டுதானே இருந்தார்கள். என் பாஞ்சாலி யாரை நாடினாள்? கண்ணா என்று இறைவனைத்தானே நாடினாள். அதனால் தானே அவளுக்கு ஆடை வழங்கி பெண் குலத்திற்கு பெருமை சேர்த்தாள். அதை மறந்து விட்டீர்களே நீங்கள். அதுதான் இறைபக்தி என்கின்றேன் நடுவர் அவர்களே. வழிக்கு வந்து விட்டார்கள். நடுவர் அவர்களே, அது மட்டுமா? கேளுங்கள் நடுவர்களே. நதிகள் பல கிளைகளில் பாயத்தான் செய்யும், அது இயற்கை. அது சேருகின்ற இடம் எது? கடல். அதுதான் நடுவர் அவர்களே இறைபக்தி. கடைசியாக இறை பக்திக்கு புண்ணியம் செய்தால் ஒழிய இறை நாமத்தையோ இறை பக்தியையோ அடைய முடியாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். योगी राम सूरत कुमार जय गुरु राम।